ஒன்னும் வேணாம் தெரியல சொல்லுதல மன உளைச்சல்ல இருக்கல நீ சொல்லுவாங்க நானும் வீடியோ பிரச்சனை இருக்கேன் இல்ல ப்ரோ பேசுவார் அவர்கிட்ட எப்படி இருந்தது அதான் ப்ரோ இருக்கு 3000 கோடி அடிக்கும் கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் ஆனா ஃபகத் ஃபாசில் செத்துட்டான் ப்ரோ. அதனால தான் ப்ரோ அந்த கேரளா ஃபேன். சரி ஓகே நாட்டிகா வந்தன ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருக்கு. இன்ட்ரோ பிளாக்ல எப்படி பாத்தீங்க? இன்ட்ரோ பிளாக் தான் ப்ரோ மாஸ். அதுல ஆஃப் இப்போ டைம் ஆகுது நான் வரேன். ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்குன்றாங்க. அது எப்படி இருக்கு? எல்லாம் தரமா இருக்கு ப்ரோ. தரமா இருக்கு. ஓகே கிளைமாக்ஸ் வந்ததா? வர்த்து ப்ரோ. யார் பாத்தீங்க லீட் கொடுத்தாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது வந்தா 4000 கோடி அடிக்கும் ப்ரோ. அமித் சென்டி கேம்பிக்கே டஃப் கொடுக்கும் ப்ரோ. இது 3000 கோடி அது 4000 கோடியா ப்ரோ? ஆமா ப்ரோ. ப்ரோ படம் ஓகே தான் ப்ரோ. ஸ்லோவா இருந்துச்சு ப்ரோ படம். ரொம்ப ஸ்லோ ப்ரோ. மொக்க தான் ப்ரோ படம். நாட் தட் குட் ப்ரோ. எதனால மொக்கன்றீங்க? ப்ரோ ஸ்லோ லென்த் ப்ரோ. லென்த்தை தாண்டி லைக் ஸ்டோரியில ஃபோக்கஸ் பண்ணல. அவரை வந்து மாசா காட்டுறதுலயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணதுனால படம் நாட் தட் குட். ஃபைட்லாம் பாலையா ஃபைட் மாதிரி இருக்குதுங்க. இல்ல ப்ரோ அந்த அளவுக்கு பாலையா ஈக்குவல் யாராலுமே வர முடியாது. எப்பவுமே பாலையா வில் பி செப்பரேட் ஒரு தனி இடத்துல இருப்பார் அவரு. பாலையா அளவுக்கு யாராலுமே வர முடியாது. அவங்களோட இல்ல ஓகே தான் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் பெருசா தெரியவே இல்லை ப்ரோ. ரீசன் அந்த பார்ட் 1 இருந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அந்த பாட்டுனா நல்லா இருந்ததா ப்ரோ? ப்ரோ நோ ப்ரோ. இல்ல என்ன ப்ரோ கேக் நல்லா இல்ல ப்ரோ. கிளைமாக்ஸ்ல வந்ததா ப்ரோ? ப்ரோ எதுவுமே இல்ல ப்ரோ. கடைசி 30 நிமிஷம் தான் ப்ரோ கிரிஞ்சே படத்துல. அந்த படத்தோட டிசாஸ்டரே அந்த கடைசி 30 நிமிஷம் தான் ப்ரோ. பலத் பாக்கல ஆக்டிங்ல அப்படினா ப்ரோ எனக்கு எல்லாரும் ஒரே கேள்வி கேக்குறீங்க. ஓகே தான் ப்ரோ படம். அவள் தான் ப்ரோ படம் ஓகே தான். அதான் நேத்தே நான் வந்து பாத்துட்டேன். இன்னைக்கு ஸ்கெட்ச் போட்டு பசங்க 6 பேரை கூப்பிட்டு வந்தேன். எதுக்கு ப்ரோ அந்த 6 பேரு? அவங்களும் நீங்க பட்ட இல்ல நான் அதே தான் நான் பட்ட கஷ்டத்தை அவங்களும் படணும். அந்த 6 பேர் கூப்பிட்டு இந்த செலவு யாரு ப்ரோ? அவங்களுக்கு தான் ப்ரோ. ஏன் டிக்கெட்டுக்குமே அவங்க காசு தான். அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஓகே உங்க காசுக்கு சூனி வைக்கல இன்னைக்கு? இல்ல ஓகே தரமா இருந்தது நான் படம் வர்த்து ஆச்சுண்ணா. இப்போ யாராவது 2024 எண்டிங்கா 2024 எண்டிங்ல வர்த்து வாட்ச் மூவி எதுன்னு கேட்டீங்கன்னா புஷ்பா 2 தான். வேற எந்த பாட்டுமே கிடையாது. எல்லா பாட்டுமே ஓரம் தான். புஷ்பா தான் இங்க. கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னா தானே இருந்தது. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் லெவல்லாம் தாண்டி தான் இருந்தது. வர்த்து ஃபைட் சீன் ஓவர்ண்ணா. ஃபைட் சீன்லாம் ஒரு மாதிரி போட்டு செஞ்சுட்டான். பாலையாக்கும் மேல பாலையெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாலையெல்லாம் அப்படி போயிடணும். அல்லு அர்ஜுன் தான் இனிமேல்ட்டு. ராஷ்மிகா ஆக்டிங்லாம் ராஷ்மிகாவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல சரியான ஸ்கிரீன் பிளே இல்ல. ஆனா செகண்ட் பார்ட்ல அவங்களோட டைலாக் டெலிவரி எல்லாமே வேற லெவலு. அந்த ஒரு அவங்க அல்லு அர்ஜுன் காளி வேஷம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ராஷ்மிகா அது ஒரு டைலாக் டெலிவரி வரும். அந்த சீன் தானே. அந்த சீனை பார்த்துட்டு ஒரு மாதிரி வசலாயிடுச்சுண்ணா. சீனே வேற மாதிரி இருந்தது. இன்ட்ரோல் பிளாக் தானே ராஜ் வேற லெவல் தான். அது பகத் ஃபாசில் வந்துட்டு அவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் ஆக்டிங்ல எந்த ஒரு குறையும் கிடையாது. அவரால் என்னெல்லாம் முடியுமோ மொத்த எஃபெக்டும் போட்டு மொத்தமா பண்ணிருக்காரு. மஜானா மொத்தமா முச்சு விட்டாரு எல்லாரையும். அவள்தான் பாட்டு பத்தி வேணாண்ணா. பாட்டே வேணாம். இந்த படத்துல பாட்டே கட் பண்றத கூட படம் நல்லா ஓடி இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இவனுங்க பாட்டுக்காக இது பார்த்த மாதிரி தெரியல. கிளாமருக்காக தான் பாட்டு ரெடி பண்ண மாதிரி தெரியுது. பாட்டு எதிரிமே இது. இப்போ பாட்டு வந்துட்டு நம்ம தெலுங்கு வெர்ஷன்ல கேட்கும் போது வேணா நல்லா இருக்குது கேட்கலாம். ஆனா தமிழ் வெர்ஷன்ல அவனுங்க கன்வெர்ட் பண்ணது பாட்டு எதுவுமே நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு அதெல்லாம் வேற லெவல்னா. இது ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கும் போதெல்லாம் அவனுங்க பாட்டு கன்வெர்ட் பண்ணது கூட டிரான்ஸ்லேட் பண்ணது அது எல்லாமே. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல மைனஸ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா செகண்ட் பார்ட்னும் போது பாட்டே வேணான்ற. நான் படத்துக்கு எதுக்கு பாட்டுன்னு கேக்குறேன். பாட்டே வேணாம் விட்டுருங்க. பாட்டை கட் பண்ணிட்டு நீங்க படத்தை போடுங்க. ஜாலியாவே புஷ்பா 2க்கு ரிவ்யூ கொடுக்குறேன் ப்ரோ. வரீங்களா? தேர்ட் பார்ட் வந்துட்டு கேஜிஎஃப்க்கு அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா கேஜிஎஃப்பும் இதுவும் தாக்கா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.
பிடிச்ச விஷயம்னா அல்லு அர்ஜுனோட அந்த கேரக்டர் ஆசரிஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பாலையா மாதிரிலாம் இல்லைண்ணா, அது வேறண்ணா. இது செம்மையா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இது கூட பண்ணலாமா, யாரும் பண்ணாதே அவங்க பண்ணிருக்காங்க, அதுவே பெருமை தான். அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. அவங்களோட ரோலை கரெக்டா பண்ணி. என்ன சாங்கண்ணா? அது நல்லா இருந்துச்சு. பக்கா ஒருத்தனா கிளைமேக்ஸ் ஒர்த்தா இருந்துச்சு. பார்ட் 3க்கு கரெக்டான லீடு கொடுத்தா, ரொம்ப ஹைப்பா இல்லாம கரெக்டா லீடு. எதுலயுமே பிரச்சனையே இல்லை, எதுவுமே லாகல. கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஸ்லோவா இருக்கு, ஆனா ஸ்லோவா இருக்குல்ல கரெக்டா எடுத்து போனான், கரெக்டா இருந்துச்சு. பக்காவா கண்டிப்பா ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். பார்க்கலாம். ஃபைட்லாம் ரொம்ப ஓவரா இருக்க மாதிரி இருக்கு, பாலையா படம் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அவரோட ஆக்டிங்லாம் ஓகே தான். அதெல்லாம் ஓகே, எல்லாமே நல்லா தானே. அதெல்லாம் ஓகே தான், நல்லா இருந்தது. அதுதான் கொஞ்சம் ஓவரா இருந்தது, பாலையா படம் பாக்குற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே தான். அப்போதான் இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட் சாங்ஸ்லாம் அவ்வளோ, ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ்லாம் இல்ல, நான் ரொம்ப சென்டிமெண்டா போகுது படம், அதனாலதான் பிரச்சனை. மத்தபடிலாம் அதான் சென்டிமெண்டா போகும்போது உட்காந்து பார்க்க முடியல, பாதி பேர்லாம் ஏஞ்சி வந்துட்டாங்க, அவள்தானா. வேற எதுவும் இல்லன்னா அவள்தானா. தேர்ட் பார்ட் ஒன்னா அல்லு அர்ஜுன் இது ஃபைட் சீன் பாலையா மாதிரி இருக்குதுன்றாங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, அது அவங்க இஷ்டம்ண்ணா. படம் எடுக்கிறதே கஷ்டம் தானா, அது எப்படின்னா சொல்லுவாங்க. ஆஷ்மிகா ஆக்டிங் தான் கிட்ஸு பார்க்கணும், கொஞ்சம் நார்மலா நடிச்சேன், ரொம்ப கிளாமரா இருக்குது. டைம் ஆகுது, ஒரு 4 வார்த்தை அது மட்டும் சொல்லுவாங்க. பிடிச்ச விஷயம் எவ்ரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வெரி குட். அல்லு அர்ஜுன் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, எக்ஸலன்ட். ஃபைட் சீன்ஸ்லாம் ஓகேவா? ஃபுல் ஃபைட் ஓகே டன். சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபுல்லா all everything I am happy. படம் 100+ happy. ஓகே, இது இன்ட்ரோ பிளாக்ல வந்தானதா? இன்ட்ரோ பிளாக் புரியல சார். தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்திருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது அவங்க தான் பண்ணோம் சார், தெரியல சார். பயங்கரம் நல்லா இருக்குங்க படத்துல. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு நல்லா இருக்கு, அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காப்ல. ஃபைட்லாம் சரியான லாஸ்ட் ஃபைட் சொல்றது வேற லெவலா இருக்கு. அந்த பார்த்துக்கிட்டே அடிக்கிறாரு, அந்த கெட்டப் போட்டு ஒரு ஃபைட் சீன் வந்து எப்படி இருந்தது? ஐயோ பயங்கரமா இருக்குங்க தலைவா. பிஜிஎம்ல எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. சாங் எப்படி? நல்லா சூப்பரா இருக்கு. ரெண்டு ஒரு பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. ஓவரால் வர்த்தா படம் வேற லெவல் தான். படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் கடைசி சீனு, இந்த வந்து சென்டிமெண்ட் கேரக்டர். அந்த ஒரு எப்படின்னா கிராமத்து சைடில் வந்து ஒரு பிரச்சனைனா ஒன்று சேருவாங்கல்ல, அதேமாரி அல்லு அர்ஜுன் சீனு வேற லெவலாக இருந்தது. தங்கச்சிக்கு ஒன்றா எல்லா தலையும் வெட்டி போடுவோம் அப்படின்ட்டு, அது வந்து இது கிராமத்து வசனம் மாரி வேற லெவலாக இருந்ததுண்ணா. ஃபர்ஸ்ட் பாட்டோட இதில் எப்படின்னா அந்த பிராண்டு இருக்குங்களேங்க, அந்த பிராண்டு அதுதாங்க அந்த பிராண்டு. படத்தோட பேரே பிராண்டு தான். அவங்களோட ஆக்டிங் சூப்பர் ஆக்டிங் தான். அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டோட இந்த பாட்டுல ஒரு பாட்டு இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சமந்தா ஆடின மாரி இவங்க வந்து இது இல்லை, அந்த பாட்டு ஹிட் ஆச்சு, இந்த பாட்டு ஹிட் ஆகாது. ஃபைட் சீன்லாம் வேற லெவல்னா.